எனக்கு ஆப்ஷனா இல்லை, நிறைய ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓப்பன் பண்ணி வைக்கல? அதை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கல? நான் நினைச்சா விஜய்கிட்டு ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஹோல்டு பண்ணலாம். ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போய் இல்லைங்க நாங்கள் 2 MP உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா மோடி வேணான்னு சொல்லிடுவாரா? அமித்ஷா வேணான்னு சொல்லிடுவாரா? ஜெயலலிதா, கருணாநிதி இருந்தவரை தமிழகத்தில் தலையெடுக்க முடியாத பாஜக அவர்களது மறைவுக்கு பிறகு எடப்பாடியின் உதவியால் தமிழகத்தில் கால் பதிக்க முயற்சிப்பதாக கூறிய திருமாவளவன், பாஜக மேலிடத்தில் இருந்து தனக்கு அழைப்பு வந்ததாகவும் மேடையிலேயே உடைத்து பேசியிருக்கிறார். சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். கூட்டம் போடுவதற்கு தங்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் துவங்கி வேறு வழியே இல்லாமல் திமுக கூட்டணியில் இருப்பதாக சிலர் நரேட்டிவ் செட் செய்கிறார்கள் என்பது வரை பல விஷயங்களுக்கு காட்டமாக பதிலளித்து பேசினார் திருமா. மறைந்த முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி இருந்தவரை தமிழகத்தில் தலையெடுக்க முடியாத பாஜக அவர்களது மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் கால் பதிக்க முயல்வதாகவும், எந்த பயனுமே இல்லாத பாஜகவை அதிமுக ஏன் தூக்கி சுமக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு எனக்கு நிறைய ஆப்ஷன்கள் இருந்தன. நான் நினைத்திருந்தால் விஜயிடமோ எடப்பாடியிடமோ கூட்டணிக்கான ஆப்ஷனை ஹோல்டு செய்து வைத்திருக்கலாம். ஆனால் நான் அதை செய்யவில்லை. அவ்வளவு ஏன், அகில இந்திய அளவில் மிக உயர்ந்த அதிகாரி என்னை அழைத்து பேசினார். டெல்லியில் இருந்து அழைத்து பேசிய அந்த புள்ளி, உங்களின் ஜனங்களுக்காக நீங்கள் ஏதேனும் செய்யலாம், பிரதமரை வந்து சந்திக்கலாம், திட்டங்களை வாங்கி கொடுக்கலாம் என்று கேட்டார். ஆனால் எங்கள் கொள்கைக்கும் இதற்கும் உடன்பட்டு வராது, உங்கள் அன்புக்கு நன்றி என்று கூறி மறுத்துவிட்டேன். நான் மட்டும் மனமாறி இருந்தால் என் வாழ்க்கையே வேறுதானே, இந்த கட்சியின் நிலையே வேறுதானே. இந்த இடத்தில் அனுமதி கொடுக்காமல் தடுக்க முடியுமா? கடைசி நேரத்தில் லாரியில் நின்று பேசுகிறோம் என்ற நிலையில் இருப்போமா? இப்படி எல்லா வழிகளும் இருந்தும் மறுத்தேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் ஒரு பங்குண்டு. இதனாலே கூட்டணி கதவுகள் அனைத்தையும் அடைத்தேன் என்று கூறியிருக்கிறார். இப்படியாக பாஜக மேலிடத்தில் இருந்து கூட்டணிக்கு தனக்கு வந்த அழைப்பு குறித்து மேடையிலேயே உடைத்திருக்கிறார் திருமா. குறிப்பாக எதிர்த்தரப்புக்கு பதிலளிக்கும் அதே நேரத்தில் தான் இருக்கும் கூட்டணியில் தலைமைக்கும் முக்கிய மெசேஜ் செல்லுவதாகவே தெரிகிறது. பல ஆப்ஷன்கள் இருந்தும் பாஜக தலைமையில் இருந்து கூட்டணிக்கு அழைப்பு வந்தும் கொள்கைக்காக உறுதியாக நிற்பதாக நிலைப்பாட்டை கூறும் திருமா, தனக்கான தன் கட்சிக்கான முக்கியத்துவத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவதாகவே இருக்கிறது. எனக்கு ஆப்ஷனா இல்ல, நிறைய ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓபன் பண்ணி வைக்கல? அதை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கல? நான் நினைச்சா விஜய்கிட்டு ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஹோல்டு பண்ணலாம். ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போய் இல்லைங்க நாங்கள் 2 MP உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா மோடி வேணான்னு சொல்லிடுவாரா? அமித்ஷா வேணான்னு சொல்லிடுவாரா? இவ்வளவு நாளா எங்களை விமர்சனம் பண்ணீங்க, எங்களை திட்டுனீங்க, கடுமையா பேசினீங்க, அதனால உங்க 2 ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, 2 MP எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அமித்ஷாவோ மோடியோ வேணான்னு சொல்லிடுவாரா? மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசினார். இன்னைக்கு சொல்றேன், அகில இந்திய அளவில் டெல்லியில மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார். நான் கையெடுத்து கும்பிட்டு வந்தேன், ஐயா எங்களுக்கு எங்க ஏற்றுக்கிட்ட கொள்கைக்கு அதுக்கும் உடன்பாடு இல்லை, மன்னிச்சிருங்க. இல்ல உங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம் இல்லையா? பிரதமரை வந்து சந்திக்கலாம் இல்லையா? நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம், எஸ்சி மக்களுக்குன்னு நிறைய ஸ்கீம் இருக்கு, அதையெல்லாம் செய்ய சொல்லுவோம். உங்களுடைய அன்புக்கு நன்றிங்கய்யா, நான் வரங்கய்யான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது 100 விழுக்காடு நடந்தது, 100 விழுக்காடு சத்தியம். இது நடந்தது. கொஞ்சம் நான் மனம் மாறினா என் வாழ்க்கையே வேறுதானே, இந்த கட்சியின் நிலையே வேறுதானே. இப்ப இந்த இடத்துல நீங்க அனுமதி கொடுக்காம உங்களால் தடுத்திருக்க முடியுமா? இங்க வராதுன்னு உங்களால் சொல்லியிருக்க முடியுமா? கடைசி நிமிஷம் லாரியில போட்டு கூட்டம் போட்டுக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தட 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 தடன்னு ஓடி வந்து ஐயா வாங்க 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 வாங்க, எங்க வேணாலும் கூட்டம் போட்டுங்க, எப்படி வேணாலும் மேடை போட்டுங்க, அப்படித்தானே உங்களால சொல்ல முடியும்? கையில பவர் இருந்தா. இப்ப இதெல்லாம் தெரியாமல நாங்க இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த கதவை, எங்க வீட்டு கதவை சாத்துறோம், உங்க வீட்டு கதவை இல்ல. இந்த கதவை சாத்துறோம்னா என் வீட்டு பக்கம் யாரும் நுழைஞ்சிடாதீங்கன்னு சாத்துற, இந்த பக்கம் கதவை சாத்துறேன், இவன் எவனும் இந்த பக்கம் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு கதவை சாத்துறேன்.
இந்த பக்கம் இருக்கிற கதவை சாத்துறேன், ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சிருக்கிறேன். பின்பக்க கதவு எதுவுமே திறந்து வைக்கல. நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதுல நான் உறுதியாக இருக்கிறோம்.